இங்க நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா பேச்ச மீறி காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து தாங்க விபரீதமே ஆரம்பிக்குது. திருமணம் பண்ணி அந்த பையனோட தனி கொடுத்தனம் இருக்க, அப்படி பொண்ணுடைய வீட்டுக்கு அப்பா வராரு. ஒரு 100 நாட்கள் தான் அந்த வீட்டுல தங்க போறதாகவும், அந்த 100 நாள்ல தன்னோட பொண்ணை எப்படின்னா அந்த பையன் கிட்ட இருந்து பிரிச்சு தான் கூடயே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் வந்து தங்குறாரு. இந்த விஷயம் அவங்க பொண்ணுக்கு தெரியாதுங்க. ஆனா மாப்பிள்ளை கிட்ட மட்டும் ஒரு சவால் விட்டதுதான் இப்படி ஒரு விபரீத போட்டியிலேயே இறங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்ன நடக்குது, என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் பரபரப்போட இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்தன ப்ராப்பரஸ் 2 அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே நான் கவின், நீங்க பார்க்கிறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஜாக் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் இந்த சவப்பெட்டி எல்லாம் செஞ்சு வித்துட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை மிரட்டி காசு பறிக்கிறதும் இவரோட வேலை. அப்படி அவர் மிரட்டி கூட்டிட்டு வர நபர்களை அவரு செய்யற சவப்பெட்டிக்குள்ளேயே மறைச்சியும் வச்சிருப்பாரு. சோ அப்படி இவரு இப்போ 2 பசங்களை கடத்திட்டு வராரு. அது வேற யாரும் இல்ல, அதுதான் நம்ம ஹீரோவான சைத்தன்யாவும் அவருடைய நண்பனையும். ஹீரோக்குமே அங்க ஒன்னும் புரியலைங்க. என்ன எதுக்கு நான் கடத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரியும் பயந்துகிட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறியாமே, அந்த பொண்ணு பின்னாடி பயங்கரமா சுத்தி தொல்லை பண்றியாமே, அதுக்காக தான் கடத்தி வச்சிருக்கேன், அவங்க அப்பா தான் கடத்த சொன்னா அப்படின்ற மாதிரியும் அந்த ஜாக் சொல்றாரு. ஹீரோவுமே அண்ணா என்னோட கதையை கேட்டீங்கன்னா நீங்களே என்ன ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா நான் என் கதையை சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் சரி சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி எதிர்க்க உட்கார்றாரு. கட் பண்ணா ஹைதராபாத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்ல புட்டி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப வெள்ளேந்தி தனமா இருக்கிற ஒரு ஆளுங்க. அவருக்கு ஒரு உயிர் நண்பன். நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஐடி கம்பெனிலையும் வேலை பார்ப்பாரு. முக்கியமா அவருக்கு சில கெட்ட பழக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில காதல் வந்ததே இல்லைங்க. ஒரு வயசு வந்ததுனால திருமணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. ஹீரோக்கு அப்பா அம்மா இல்ல, ஒரே ஒரு அக்கா தான். அவங்களும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவாங்க. அதனால இவரே தாங்க பொண்ணு தேடிக்கணும். தான் ஃப்ரெண்டு கிட்ட தான் நிறைய ஐடியா கேட்டு நிறைய பொண்ணையும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குதுங்க. அதுலயும் தன்னுடைய ஃப்ரெண்டை ஹீரோ டிராப் பண்ணலான்னு போக, அப்பதான் அந்த இடத்துல கல்யாணி அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்களும் அதே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் அங்க வந்து இறங்க, அந்த பொண்ணையே ஹீரோ பார்த்துட்டு இருக்க அவங்களுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ள போலான்னு பாக்குறாங்க. நான் அங்க அவங்க ஆல் டிக்கெட்டை பாக்குற போலீஸ்காரரும், ஏமா தப்பான சென்டருக்கு வந்துட்டமா, நீ எக்ஸாம் எழுத வேண்டியது நம்பல்லி அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு சென்டர்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல அந்த எக்ஸாம் ஆரம்பிக்க போதுங்க. ஹீரோயின் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போனோம். அப்பதான் அங்க நம்ம ஹீரோ பைக்ல நிக்கிறத பாக்குறாங்க. சார் என்ன மட்டும் பக்கத்துல இருக்கிற எக்ஸாம் சென்டர்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோவுமே ஹீரோயின் தான் கூட வரது ஒரு பாக்கியமா நினைச்சு அங்க இருந்து நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா இந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம் சென்டர்லயும் டிராப் பண்ண, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து எக்ஸாம் சென்டருக்குள்ள ஓடிடுறாங்க. பட் இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க எக்ஸாம் முடிச்சு வர வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த எக்ஸாம் சென்டர் வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு வழியா அங்க வர நம்ம ஹீரோயினையும் ஹீரோ பாக்குறாரு. ஐயோ சார், நீங்க இன்னும் இங்க தான் வெயிட் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூட மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க, உங்க போன் நம்பர் கிடைக்குமான்னு எடுத்த எடுப்புலயே ஹீரோ போன் நம்பர் கேட்க, அதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. நினைச்சேன்டா அழகான பொண்ணு வந்தாலே இப்படிதான் பண்ணுவீங்கன்ட்டு, 100 ரூபாய் புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணதுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டும் அங்க இருந்து கிளம்ப ஹீரோ இதுல நொந்து போறாருங்க. இந்த விஷயத்தையும் தான் ஃப்ரெண்டு கிட்டையும் வெளிநாட்டுல இருக்கிற தான் அக்கா கணவர்கிட்டையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அவருடைய ஆபீஸ்ல இந்த மேட்ரிமோனி சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்க, அப்படி அந்த சைட்ல கல்யாணி அப்படின்ற ஒரு பொண்ணு அவர் பாக்குறாரு. டேய் அன்னைக்கு டிராப் பண்ணு சொன்னீங்க, அது இந்த பொண்ணா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே பார்த்து டேய் இந்த பொண்ணு தான்டா, டேய் இந்த பொண்ணுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்கறேன்டான்னு சொல்லி அவரு மேட்ரிமோனி சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாருங்க. அன்னைக்கு தெரியாம உங்களுக்கு போன் நம்பர்லாம் கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப நல்லவன், எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற ஒரு மெசேஜையும் அனுப்புறாரு. அதை பார்த்து ஹீரோ கொடுத்த ரெக்வஸ்டையும் அவங்க அக்செப்ட் பண்ண இவருக்கோ பயங்கர சந்தோஷம் ஆகுதுங்க. கட் பண்ணா இப்ப அந்த கல்யாணி நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த இடம் வாராங்கலுங்க. ஹைதராபாத்ல இருந்து கொஞ்சம் தொலைவு போனோம். அப்படி அங்க வந்து நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்க, ஹீரோயின் வருவாங்கன்னு பார்த்தா அங்க ஒரு பெரியவர் வந்து உட்கார்றாரு. என்ன தம்பி யாருக்கோ வெயிட் பண்றீங்க போல? நான் லவ் பண்ற பொண்ணு மேட்ரிமோனில ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணிட்டா, அவளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட லைட்டர் இருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட லைட்டர் வாங்கி தம்மையும் பத்த வைக்க, ஓ இந்த பழக்கம் தான் இருக்கா, இது மட்டும் இல்ல, குடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன், ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. சரி தம்பி உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. இப்போ வாரங்கள் வந்திருக்கீங்க? நான் லவ் பண்ண போற பொண்ணு கிட்ட வாராங்கல்ல வேலை பாக்குறேன்னு பொய் சொல்லியிருக்கேன். பொய்யெல்லாம் சொல்லுவீங்களா? தேவைப்பட்டா சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்க. மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 60,000 ரூபாய். கையில எவ்வளவு நிக்குது? கையில எங்க நிக்குது? மேற்கொண்டு கிரெடிட் கார்டு வாங்கி அதுல தான் செலவு பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெரியவரும், டேய் தம்பி நான் யாருன்னு நினைச்சேன், நீ மேட்ரிமோனில கல்யாணின்னு ஒரு பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தியே, அந்த பொண்ணோட அப்பா தான் நானு. ஆக்சுவலி அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதே நான் தான்டா. உன்ன மாதிரி ஒரு பையனாலாம் என் பொண்ணுக்கு கட்டி வைக்க மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பெரியவர் அங்க ஹீரோவை பார்த்து கேவலமா திட்டிட்டு கிளம்புறாருங்க. இதுல ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகுது.
இருந்த லவ்வும் போச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வேலைக்கு கிளம்ப அப்படி ஒரு வழியில ஒரு பிரெக்னன்ட் லேடி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட கார்ல கொண்டு போய் தான் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றாரு. அப்ப அந்த பிரெக்னன்ட் லேடி கீழே இந்த பர்ஸ் மருந்து சீட்டெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் அந்த பக்கமா வர ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க ஒரு ஆட்டோ ஏறி இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. ஹீரோ கரெக்டான டைம்ல அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால தான் நல்லபடியா பிறந்திருக்குன்ற மாதிரியும் டாக்டர் சொல்ல அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பிரெக்னன்ட் லேடிய காப்பாத்தினதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்குமே ஹீரோ மேல ஒரு நல்ல மரியாதை வருதுங்க. இப்ப அந்த குழந்தைய அவங்க 2 பேருமே தூக்கி வச்சு கொஞ்சிட்டோம். அங்க இருந்து கிளம்ப அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவங்களே வந்து இங்க அன்னைக்கு கேட்டீங்களே என்னோட போன் நம்பர் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த போன் நம்பரையும் கொடுக்குறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப காலங்கள் ஓடுது. அப்படி போன்ல சேட் பண்ணி நேர்ல மீட் பண்ணி கொஞ்ச நாள்லயே டேட் பண்ணி ஒரு கடத்துல ப்ரப்போஸும் பண்ணி இப்ப இவங்க 2 பேரும் காதலன் காதலியாவும் மாறுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சில உண்மைகளை மறைச்சிருப்பாரு. அதுல முக்கியமான ஒண்ணு இவர் ஹைதராபாத்ல வேலை பார்த்தாலும் வாராங்கல்ல வேலை பார்க்கறதா சொல்லியிருப்பாருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட நம்ம ஹீரோ வாராங்கல்ல ஒரு கோயிலுக்கு வரப்போ அங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் இவங்க 2 பேரையும் பார்த்துட இவங்களும் தொக்கா மாட்டிக்கிறாங்க. என்னமா 2 பேருக்கும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க லவ் தான்ப்பா பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், நீங்க தான் சம்மதிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோயின் தயங்கிக்கிட்டே சொல்றாங்க. எது இந்த ஃப்ராடுகார பயலையா நீ லவ் பண்ற கிட்டே இவன் சொல்லியிருக்கானாமா, நானும் இந்த பயலும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோன்ட்டு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஹீரோயினும் இல்லையேன்ற மாதிரி தலையாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா இன்னைக்கு மீட் பண்ணி பேசினது எல்லாத்தையும் அவங்க அப்பா சொல்ல முக்கியமா ஹீரோ புகைப்பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அவர் வேலையை ஹைதராபாத்ல வச்சுக்கிட்டு வாராங்கல்ல பண்றதா பொய் சொல்றதுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல இதுல ஹீரோயினும் கண்கலங்கி போறாங்க. என்கிட்ட எவ்வளவு நாள் ஏமாத்தினியா, இந்த உண்மையெல்லாம் எதுக்கு மறைச்சேன்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து தான் அப்பா கூடயும் கிளம்ப ஆனாலும் நம்ம ஹீரோ அப்படியே விடாம நம்ம ஹீரோயினுடைய வீட்டு வாசலையும் வந்து நின்னுட்டு இருக்காரு. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயினுடைய அப்பா தான் இவனை இப்படியே விட்டா நல்லா இருக்காது, என் பொண்ணை இவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், என் பொண்ணு நான் பாக்குற பையனை தான் கட்டிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த சவப்பெட்டி செய்யற ஜாக்கு கிட்ட போன் பண்ணி காசு கொடுத்து ஹீரோவை கடத்த சொல்லியிருப்பாரு. அப்படி இந்த ஜாக்குமே இப்ப ஹீரோ கிட்ட உட்காந்தும் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவரோட மனசும் மாறுதுங்க. தம்பி நீ உன் லவ் ஸ்டோரிய சொல்லும் போதோ எனக்கு என்னோட லவ்வே ஞாபகம் வந்துருச்சுடா. நானும் ஒரு பொண்ணை இப்படிதான் பள்ளிக்கூடத்துல இருந்து காதலிச்சிட்டு இருந்தேன். அவங்க அப்பாக்காரே இப்படி வந்து கெடுத்துட்டான். சரி என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆகக்கூடாது, இந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறாள அப்ப நீ இப்பயே போய் பேசு, அந்த பொண்ணு உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த ஜாக் நம்ம ஹீரோவா அங்க இருந்து அனுப்ப இப்ப ஹீரோயினுடைய அப்பாக்கும் அந்த ஜாக் போன் பண்ணி நான் மிரட்டினதுக்கு அந்த பையன் இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டான்ற மாதிரியும் பொய் சொல்லி விட்டுறாரு. அதனால ஹீரோயினோட அப்பாவும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி தன்னோட பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து வெளியே வரும்போதுதான் நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு ஆட்டோல வந்து ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி சின்ன பை தான் சொல்லியிருக்கேன், நான் வாராங்கல்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னது கூட உனக்காக தான், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிதான் நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன்ற மாதிரியும் தான் காதல புரிய வைக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு இந்த ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வந்து சப்போர்ட் பண்ண உங்க அப்பா இந்த பையனை கடத்த சொன்னாருமா, உங்க அப்பா விடவும் இந்த பையனோட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்ற மாதிரி மனசெல்லாம் மாத்தி பேசாம உங்க அப்பா சம்மதம் இல்லாமயே இந்த பையனை திருமணம் பண்ணிக்கோன்ற மாதிரி இப்ப ஹீரோக்கும் ஒரு கோயில்ல வச்சு திருமணம் பண்ணியும் வைக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படி அங்க இருந்து ஹைதராபாத் வந்து அங்க ஒரு தனி வீடு எடுத்துதான் இவங்க 2 பேருமே தங்குறாங்க. அங்க முதலிரவுலையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அம்மா இல்லாத பொண்ணு நானு, சின்ன வயசுல இருந்து அப்பா தான் வளர்த்தாரு, நான் இல்லாம அப்பா எப்படி இருக்க போறாருன்ற மாதிரியும் அவங்க சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயின் தன்னை விட்டுட்டு போயிட்டு திருமணம் பண்ணதெல்லாம் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாரு. காலங்கள் போகுது. இப்ப இவங்க திருமண வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இவங்க சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஹீரோக்கும் வேலையில ப்ரமோஷன்லாம் கிடைக்க இப்போ குழந்தைக்கான முயற்சியிலையும் ஈடுபட ஆனா மாதங்கள் ஓடியும் நம்ம ஹீரோயின் கர்ப்பமாகவே இல்லைங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைகளை பார்த்தாலும் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற குழந்தைகளை பார்த்தாலும் ஒரு ஆசை வருது, நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற மாதிரியே ஒரு யோசனையில இருக்காங்க. இப்படி ஒரு டைம்ல தான் இவங்க 2 பேருமே ஒரு டாக்டரை வந்து பாக்குறாங்க. டாக்டருமே இவங்க 2 பேருக்குமே சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்க இன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப நிறைய கப்பல்ஸுக்கு இப்படி ஆகுறது தான், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே தனித்தனியா டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அப்படி இவங்க 2 பேரும் தனித்தனியா ரொம்ப பயத்தோட சில டெஸ்ட்டுகள்லாம் எடுக்கிற மாதிரியும் அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க வீட்டுடைய வேலைக்காரர் வந்து நிக்கிறாருங்க. டேய் சின்னா நீ என்னடா இங்க பண்ற? இல்லக்கா அப்பா வந்திருந்தாரு ஊருக்கு, நான் உங்க அப்பா கூட தான்க்கா வந்தேன், ஏதோ ஒரு IAS அதிகாரி இருக்காராம், அவரை பார்க்க தான் உங்க அப்பா வந்திருந்தாரு. அப்படியாடா, அப்பா எங்க? கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கிருந்து ஓடோடி வராங்க. இங்க தான் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிற அவங்க அப்பாவை பார்த்து கண் கலங்குறாங்க, கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்படி அங்கிருந்து தான் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் வர இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்குமே அவரோட வேலையில பல பிரஷர்களை அவர் அனுபவிக்கிறாரு. அதுல அவருக்கு நிறைய மன உளைச்சல்கள். இதோடய ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க 2 பேருமே டெஸ்ட் கொடுத்திருப்பாங்களே, அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சிங்க. டாக்டருமே உங்க
மனைவிக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல, குறைபாடெல்லாம் உங்களுக்கு தான். ஆமா, உங்களுக்கு ஆண்மையில சில குறைபாடுகள் இருக்கு, ஆனா நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, 98% சரியாயிடும், இங்க ப்ராப்பரான எனர்ஜியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டா போதுன்ற மாதிரியும் அவங்க சொல்ல இதுல ஹீரோ நொந்து போறாரு. இப்ப நம்மளால தான் இத்தனை நாள் குழந்தை பெத்துக்க முடியாம இருந்திருக்கா அப்படின்ற மாதிரியும் இதை நம்ம மனைவி கிட்ட எப்படி சொல்றதுன்ற ஒரு குழப்பத்தோடைய தன்னோட வீட்டுக்கு வராரு. அப்படி அவர் வீட்டுல பார்த்தா வீட்டுடைய ஹால்ல சோஃபால உட்காந்து அவங்க மாமனார் டிவி பார்த்துட்டு இருக்க, இந்த ஆளு எங்க இங்க வந்தாரு, இவரு வீட்டுக்குள்ள கூட நுழையாம தன் மனைவிக்கு கால் பண்றாரு. ஏய் என்னடி உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமாண்டா, நீ எங்க இருக்க, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் அப்பா கிட்டையும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாரு. ஹீரோவோ ஆசீர்வாதம் வாங்க, இப்ப ஹீரோயினும் நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள சமைக்கிறேன்னு சொல்லிட்டும் சமையல் கட்டுக்கு போறாங்க. ஹீரோவும் அவங்க மாமனார் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்க, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு, இங்க வந்ததை எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. நான் டக்குன்னு அவங்க மாமனாருடைய முகம் மாறுதுங்க. இப்படி சிரிச்ச முகத்தோடலாம் என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத, உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி சுத்தமா உன்னை பிடிக்கல, அவ என்னோட பொண்ணு, என் விருப்பப்படிதான் அவ இருக்கணும், கல்யாணம் பண்ணா அதெல்லாம் மாறிடுமா, இப்பயும் அவ என் பொண்ணுதான், ஏதோ டக்குன்னு ஒரு தவறான முடிவு எடுத்து உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை திருமணம் பண்ணிட்டா, இன்னமும் கெட்டு போல, இன்னும் 100 நாள்ல என்னோட பொண்ணை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே என்ன மாமனார் இப்படிலாம் பேசுனுக்கிறீங்க, இப்பதான் நாங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நான் நல்ல வேலையில இருக்கேன், இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னாலும் அவரு கேட்கற மாதிரி தெரியல, உன்னோட லவ் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு 100 நாள் போதும்டா, காலத்து பசங்களா என்னடா லவ் பண்றீங்க அப்படின்னு மறுபடியும் கோவப்பட்டு அங்க அவரு ஒரு சவாலே விடுறாரு. இப்போ ஹீரோவோ அந்த சவாலை ஏத்துக்கிட்டு அதே 100 நாள் நான் உங்க பொண்ணோட சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறேன், அவளுக்கு ஏன் குழந்தை பெத்தும் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் சவால் விட்டுட்டாங்க பாத்தீங்களா. அது எதையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம அந்த போட்டிக்குள்ளேயும் நுழையறாங்க. அதான் ஹீரோ இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட் தெரியாம கீழே விழுந்துருதுங்க. நல்ல வேலை தன்னோட மாமனாருக்கு தெரியாம அந்த ரிப்போர்ட்டை உள்ள எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேபிள்ல வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரன் பாத்தீங்களா, அவன்கிட்டயும் ஹீரோயினுடைய அப்பா, பெத்த அப்பனுக்கு தெரியாதாடா பொண்ணுக்கு எது சரியா இருக்கும் சரியா இருக்காதுன்ட்டு, பொண்ணுக்கு சரியா இருக்க மாட்டான், டைவர்ஸ் மட்டும் வாங்கி கூட்டிட்டு வந்துட்டு ராஜா மாதிரி ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவுமே தான் ஃப்ரெண்டு கிட்டையும் மாமனார் இப்படிலாம் சொன்னதை பத்தி சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரி தனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டோ வந்தது, அதுல எனக்கு ஆண்மை கொஞ்சம் குறைபாடு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் மாமனார் வேற என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்றாரு, ரிப்போர்ட் இப்படி வருது அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்ப இந்த 100 நாள்ல நீ எப்படின்னா உன் மனைவிய முழுகாம ஆக்க பாரு, அது மட்டும்தான் உன்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ஹீரோவும் தன்னோட வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுல எப்பவுமே நான்வெஜ் இருக்கோங்க, இன்னைக்குன்னு பார்த்தா ஃபுல்லா வெஜ்ஜா இருக்கு. ஏன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா சுத்த சைவம், சைவமே சாப்பிட மாட்டாரு, அவரு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சைவமே சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கும் அது பயங்கர கோவத்தை கொடுக்குது. இந்த ஆளு வேற 100 நாள் இருப்பானே, அப்ப 100 நாளும் சைவம் சாப்பிடணுமான்ற மாதிரியும் அவர் வீட்டுல இந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் வச்சிருப்பாருங்க, அந்த சரக்கையாச்சும் போடலான்னு கிளாஸை எடுத்தா அப்பா வந்திருக்காருல, அதான் சரக்கு எல்லாம் தூக்கி போட்டுட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல, தூங்க வாச்சு ரூமுக்குள்ள நுழையறான்னு பார்த்தா இவரோட ரூம்ல ஹீரோயினுடைய அப்பா படுத்துட்டு இருக்காரு. என்ன அந்த ஆள் அங்க போய் படுத்துட்டு இருக்கான், ஏய் மரியாதையா பேசு, அப்பாக்கு ஏசி இல்லாம தூக்கம் வராது, நம்ம ரூம்ல தானே ஏசி இருக்கு, அதனால தான் தூங்குறாருன்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப நம்ம எங்க படுக்கிறதுன்னு பார்த்தா அவங்க ஹால்லயே கொசு வலையாலாம் மாத்திக்கிட்டு இவங்க 2 பேரும் படுக்கிறாங்க. ஹீரோவும் கோவத்துல இருக்காருங்க. இப்ப ஹீரோயினும் பக்கத்துல வராங்க, ஹீரோவை சமாதானப்படுத்தலாம்னு நினைக்க, ஆனா அதுக்குள்ள கதவை திறந்துகிட்டு ஹீரோயினுடைய அப்பா தண்ணி குடிக்கலான்னு வெளியே வராரு. உங்களையும் ஒரு லுக்க விட்டுட்டு போறாரு. இவங்களும் அந்த இடத்துல சமத்தா தூங்குற மாதிரி நடிக்க, இப்ப மறுபடியும் பக்கத்துல வர, இப்ப மறுபடியும் அவர் கதவை திறந்துட்டு வெளியே வராருங்க. அவரு பிளான் பண்ணிட்டாரு, இந்த 100 நாள் எப்படின்னா இந்த பையனை தான் பொண்ணு கூட இருந்து பிரிச்சாகணும்ட்டு, அதனால 2 பேரையும் சேர விடாமையும் அவர் பாத்துக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை எழுப்புறாங்க. ஏண்டி எவ்வளவு சீக்கிரம் எழுப்புன, எங்க அப்பா வீட்டுல இருக்காருல, அவர் எப்பவுமே 6 மணிக்கு எழுப்பிடுவாரு, அவர் முன்னாடி தூங்காதன்னு சொல்லியும் ஹீரோவை துன்பப்படுத்த, இதுல ஹீரோ ஆபீஸ்ல வந்து தூங்கி வழிறாருங்க. இப்போ ஹீரோக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும்ல, அதுக்காக ஒரு நாட்டு மருத்துவர்கிட்டையும் போலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. அப்படி அந்த இடத்துல ஒரு நாட்டு மருத்துவரையும் வந்து பார்க்க, 50 வயசுல இருக்கிற ஆண்களுக்கு கூட நான் குழந்தை பெத்து கொடுத்துருக்கேன், எது நீங்க குழந்தை பெத்து கொடுத்துருக்கீங்களா, ஐயோ குழந்தை பெக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்கேன், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, நமக்கு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், டாக்டர் அதுல ஒரு சிக்கல் இருக்கு, என்ன சிக்கல், எனக்கு 100 நாள்ல என் மனைவிய கர்ப்பமாக்கணும், தம்பி மத்தவங்களுடைய ஆண்மைக்கும் உன்னோட ஆண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா, 100 நாளெல்லாம் பாசிபிள் இல்ல இல்ல டாக்டர், எப்படின்னா எனக்கு அதுக்கான வழியை மட்டும் கொடுங்களேன், நான் ஒரு மிகப்பெரிய சவால்ல இருக்குன்ற மாதிரியும் அவர் கேட்கிறாரு. அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் பிளான போட்டுட்டு, முதல்ல இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு எக்ஸசைஸ் கூட பண்ண மாட்டீங்க, அதனால முதல்ல நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில எக்ஸசைஸ் தான் சொல்றாரு. இந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, அது டெய்லி இங்க தான் வந்து பண்ணணும்,
20,000 ரூபாய் கொடு அப்படின்னு ஒரு 20,000 ரூபாய்க்கு பில்ல போட, எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் பத்தாதுடா, நிறைய சாப்பாடையும் எடுத்துக்கணும், அதுவும் சத்தான சாப்பாடு அப்படின்னு சொல்லி சில மூலிகையெல்லாம் அவர் சஜஸ்ட் பண்ணி அதையுமே நம்ம ஹீரோக்கு பேக் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடு அப்படின்னு அதுக்கும் ஒரு பில்ல போட, அப்புறம் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும்டா அந்த இடம், பக்கமா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடக்கூடாது, அப்புறம் இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லி அவருக்கு ட்ரெஸ்ஸையும் தைச்சு கொடுத்து அதுக்கும் காசை வாங்கிக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ முழுசா மாறி இந்த டாக்டர் பரிந்துரை பண்ண அந்த மூலிகையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வர, அதை பாக்குற ஹீரோட மனைவியும், என்ன இப்படி வந்திருக்கீங்க, நீ தானே உங்க அப்பா 100 நாள் இங்க இருப்பாருன்னு சொன்ன, இந்த 100 நாளைக்கு நான் இப்படி ஹெல்த்தியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், உங்க அப்பாவும் ஹெல்த்தியா இருக்கட்டுமேனு சொல்லி, எனக்கு ஆண்மை இல்லாத பத்திலாம் அவங்க மனைவிக்கு இன்னும் தெரியாதுங்க, அதை மறைச்சிட்டு அவரு இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குடிக்கிறத விடுறாரு, புகைப்பிடிக்கிறத விடுறாரு, ஹெல்த்தியா சாப்பிடுறாரு, ராத்திரி ஆனா ஹால்ல தான் படுக்கிறாரு. எப்பப்பெல்லாம் தான் மனைவி பக்கத்துல வரலான்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் உங்க மாமனாரு கதவை திறந்துகிட்டு வெளியே வந்துடுறாருங்க. இவன் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கேன்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைக்க, இப்ப தான் சொந்த மனைவியோடயே தான் வீட்டுல ஒன்னா இருக்க முடியாம தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போறாருங்க. அங்கேயுமே ஹீரோக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டோட ரூம்ல வந்துதான் தான் மனைவியோட ஒன்னா காதலோட இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இங்க மாமனாருமே ஹீரோவை பழி வாங்கணும்னு சொல்லி வீட்டுல பொருள் மேல பொருளா வாங்கி அடுக்கிறாரு. ஹீரோக்கு நிறைய செலவுகள் வைக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ தன்னோட ஆபீஸுக்கு வர, அவருக்கு ஆண்மையில சில குறைபாடுகள் இருக்கிற விஷயம் அவர் ஃப்ரெண்டு தெரியாம ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாரு போல. அப்படி ஆபீஸ்லயும் ஹீரோடைய மானம் கப்பல் ஏறுதுங்க. அண்ட் எப்பவும் போல அவர் அந்த யோகா கிளாஸ் போயிட்டு இருக்காரு. அப்படி அந்த யோகா கிளாஸ்லயும் அவர் பார்த்த அதே டாக்டர் கிட்ட ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரத ஹீரோ கவனிக்கிறாரு. அந்த ஒருத்தன் யாருன்னா நம்ம ஹீரோவை முன்னாடி கடத்திருப்பாரு அந்த ஜாக்கு, அவரு தாங்க வந்திருக்காரு. அந்த ஜாக்கு அவரோட காதலியே திருமணம் பண்ணிக்கிட்டு அவருக்கும் குழந்தை பெற்றுக்க முடியாம பல சிக்கல்களை மாட்டிக்கிறதாகவும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கன்ற மாதிரி அவரோட சோக கதையும் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிலையும் நம்ம ஹீரோ தான் மாமனாரோடையும் மனைவியோடையும் கலந்துக்கிறாரு. அந்த பார்ட்டிலையும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹீரோடைய ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க மாமனார் சில பேர்கிட்ட பேச்ச போட, ஆனா நல்ல வேலைங்க, யாருமே நம்ம ஹீரோக்கு ஆண்மையில குறைபாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை மட்டும் சொல்லாம விட்டுறாங்க. உண்மையான நட்புனா இப்படிதான் இருக்கும் போல. ஆனா அதே பார்ட்டியில இன்னொரு விபரீதம் நடக்குது. அங்க சாந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதோ லவ் பண்ண ஒரு பொண்ணுங்க. அவங்க தன் ஹஸ்பண்டோட அங்க பார்ட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. ஹீரோ கிட்டயும் எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேச, ஹீரோயினும் வந்து இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்க, அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தெரியாம இவங்க தான் நம்ம ஹீரோடைய எக்ஸ், பேரு சாந்தின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோட மாமனாரோ, ஓ இந்த பொண்ணு பேரு தான் சாந்தியா, ஏமா மகளே உனக்கு இந்த சாந்தி தெரியாது? இல்லப்பா என்கிட்ட இப்படி ஒரு எக்ஸ் இருக்காருன்னே அவர் சொல்லவே இல்லப்பா. ஓ சொல்லலையா? ஏன் மருமகனே சொல்லல? அங்கிள் இவளை நான் மொத்தமா மறந்துட்டேன். ஓ இவளை நீ மறந்துட்டமா, நல்லா போய் சொல்றாருமா. நம்ம வீட்டுடைய வைஃபை பாஸ்வேர்டு என்ன? சாந்தி 123 இந்த பொண்ணோட பேர்ல தான் இருக்கு. சரி நம்ம வீட்டுடைய பேர் என்ன? சாந்தி இல்லம், அதுவும் இந்த பொண்ணோட பேர்ல தான் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் அந்த சாந்தி பேர்ல வச்சுக்கிட்டு சாந்தியவே மறந்துட்டாருன்னு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் பொண்ணு கிட்ட அந்த அப்பா ஏத்தி விட, ஹீரோவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்க, அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து இங்க யாரு தான் எக்ஸ் வச்சில்ல, தோ இன்னைக்கு பார்ட்டியில கலந்துக்கிற அந்த 2 கப்பல்ஸுமே முன்னாடி 2 பேரை லவ் பண்ணவங்க தான், இஷ்டமேனிக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு ஊத்துன்னு இருக்காரு. அங்க நிறைய பேருக்குள்ள பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையோடய நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வர, அந்த சாந்தி இல்லம் போர்டை பார்த்தோம் ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகி பிச்சி கடாசனம் நினைக்கிறாங்க. வீட்லயும் வந்து தான் கணவர் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதெல்லாம் ரூமுக்குள்ள இருந்து ஹீரோயினோட அப்பா கேட்டு என்ஜாய் பண்றாருங்க. அப்பதான் ஹீரோவுமே போதும் நிப்பாட்டு, சாந்தி என்னோட அம்மா பேரு, எங்க அம்மாவோட ஞாபகமா இருக்கணும்னு சொல்லி தான் வைஃபை பாஸ்வேர்ட்ல இருந்து வீட்டோட பேர்ல இருந்து எல்லாமே சாந்தின்னு வச்சிருக்கேன், தேவையில்லாம இப்படி கேவலமா பேசாதன்னு சொன்னதும் ஹீரோயினுடைய முகம் மாறுது. ஐயோ அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோமே, இதுதான் உண்மையான்ற மாதிரி அவங்களே துடிச்சு போறாங்க. ஹீரோ கிட்ட அங்கேயே மன்னிப்பு கேட்டுட்டு, நீ வேற எதனா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியான்னு கேட்க, ஹீரோவுமே அந்த டாக்டர் ஆண்மை இல்லாம சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை சொல்றதுக்கு இது சரியான டைம் இல்லைன்னு சொல்லியும் மறுபடியும் அந்த விஷயத்துல மறைச்சிட்டு எதுவும் இல்லைன்ற மாதிரி போய் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில தான் மாமனார்கிட்டயும் ஹீரோ வந்து, நீங்க சொன்ன 100 நாள்ல 90 நாள் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பட்டதெல்லாம் போதும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஆயிருக்கோம், தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதுல ஹீரோயினோட அப்பாவும் மனசொடைஞ்சு போய் நான் போட்ட சவால்லையும் தோத்து போய் அந்த வீட்டை விட்டும் பெட்டி படுக்கையோட கிளம்புறாருங்க. அங்கேயுமே ஹீரோயின் வந்து எதுக்குப்பா கிளம்புறீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லம்மா வீட்டுல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு அவரு அங்க இருந்து போறாருங்க. அப்படி அவர் போற வழியிலையும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வராரு. அந்த ஹோட்டல்ல ஜாக் அப்படின்ற மாதிரி அந்த சவப்பெட்டியில வச்சு ஆட்களை மிரட்டுவானே அவனை பாக்குறாரு. சார் எப்படி சார் இருக்கீங்க? சார் சார் நான் மன்னிச்சிருங்க சார், நீங்க சொல்லி அந்த பையனை ஒழுங்கா கடத்திருக்க
இருக்கணும் சார். இப்படி அந்த பையனுடைய லவ் ஸ்டோரியை கேட்டு நான் தான் சார் அந்த பையனை விட்டுட்டேன். பையனுக்கு இப்ப இப்படி ஆகுன்ற மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல சார்ன்ற மாதிரி சொல்ல எப்படி ஆயிடுச்சு? ஆமா சார், அவனுக்கு தான் ஆண்மையில குறைபாடு இருக்கே, அதனால தான் உங்க பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியாம தவிக்கிறா. ஏன் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரியும் உண்மையை போட்டு உடைச்சிட. இதுல ஹீரோயினுடைய அப்பாக்கும் ஒரு நல்ல காரணம் கிடைக்குது. உடனடியா தன்னுடைய மருமகனுக்கும் கால் பண்ணி, என்னப்பா மருமகனே எப்படி இருக்க, உனக்கு ஏதோ ஆண்மையில பிரச்சனை இருக்காமே, இப்பதான் தெரிஞ்சுக்கினேன், சரியான ஏமாத்து காரணம் இருக்கேடா. அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது. இப்பயே இந்த விஷயத்த என் பொண்ணு கிட்ட சொல்றேன். பொண்ணு கிட்ட கூட தெரியாம இதை மறைச்சிட்டல, அவா சொல்றேன். இப்பயே என் பொண்ணு கிட்ட இருந்து உன்னை பிரிச்சும் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் அங்க சொல்றாரு. ஹீரோவுமே, மாமனார் சொல்றதை கேளுங்க மாமனார், நான் ஏமாத்தலாம் இல்ல, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்ல வர. ஆனா அது எதுவுமே கேட்காம அவர் போனை வைக்கிறாரு. இந்த டென்ஷன்ல நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்கிறவங்கள வேற கத்திட, அதுல அவர் கைக்கு வர வேண்டிய ஒரு ப்ராஜெக்டும் நழுவி போதுங்க. இப்படி நம்ம ஹீரோ அவரோட மாமனாரால எல்லாத்தையும் இழந்து ஒரு சோகத்தோட தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாரு. இந்த வாட்டி பயங்கரமா குடிச்சிட்டு தாங்க வீட்டுக்கு வராரு. அங்கேயுமே அவங்க மனைவி, எத்தனை நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், காலையில அப்பா வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டாரு, நீ அப்பாவே எதனா சொன்னியா, உன்னதான் கேக்குற, அப்பாவே எதனா சொன்னியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, உங்க அப்பாவை நான் என்ன சொல்ல போறேன், அவரு தான் என்ன எதனா சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்க அப்பாவால என் லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கத்துறாரு. இது போக ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை குடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி உட்காந்தே குடிக்க, இப்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் சொன்னேனே உங்க அப்பாவால என் லைஃபே கெட்டு போச்சு, என் கைக்கு வர வேண்டிய ப்ராஜெக்டும் என் கையை விட்டு போச்சு, இதுக்கு மேல என்னத்த பண்ண, இது என்னோட வீடு, என் இஷ்டம், நான் குடிப்பேன்ற மாதிரி குடிக்க, இல்ல ஹீரோயின் பயங்கர கோவப்பட்டு தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இப்ப கூட வந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வீட்டுல இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் ஹீரோவுமே கோவப்பட்டு அங்க இருக்கிற டிவி எல்லாம் போட்டு உடைச்சு, நான் தான் சொல்றேன் இது என்னோட வீடு, உனக்கு உங்க அப்பா தானே வேணும், உங்க அப்பா தானே உனக்கு பிடிச்சிருக்கு, உங்க அப்பா கூடயே போய் வாழு, என்ன டைவர்ஸ் பண்ணிடு, உங்க அப்பாவும் அதான் எதிர்பார்க்கறாரு, நீயும் அதான் எதிர்பார்க்கற போல, அதனால என்னை விட்டு போயிட்டு சந்தோஷமா இருன்ற மாதிரியும் அங்க மயங்கி விளையாரு. ஹீரோயினுமே இதெல்லாம் கேட்டு மனசுடைஞ்சு போறாங்க. இவன் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒன்னும் புரியலைங்க. இவனே வீட்டுல இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி அவங்களும் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே அந்த வீட்டுல இருந்து வெளியே போக, இப்ப அடுத்த நாளுமே வெளிநாட்டுல இருந்து நம்ம ஹீரோவுடைய அக்காவும் அவங்க கணவரும் வராங்க. அங்க ஹீரோ குடிச்சிட்டு விழுந்திருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுமே ஷாக்கா வராங்க. ஹீரோவை உட்கார வச்சு என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதான் ஹீரோவோட அக்காவும், தேவையில்லாம நீ தான் உன் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிட்ட, இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயினுடைய அப்பா தான், நீ அப்பயே அவங்க அப்பா இப்படிலாம் சொல்றாருன்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கணும், நீயும் கோவப்பட்டு உன் மனைவி கிட்ட வார்த்தையை விட்டுருக்க கூடாது, அவகிட்ட போய் சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாலும் ஹீரோக்கு ஏதோ ஒரு சின்ன ஈகோ தடுக்குது. அதே மாதிரி ஹீரோயினும் தன்னோட அப்பா கூட வந்து சேர, இப்ப ஹீரோயினோட அப்பாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் ஹீரோ கால் பண்ணுவாரு, கால் பண்ணி சாரி கேட்டு தான் பக்கம் கூப்பிட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா கால் பண்ற மாதிரி தெரியலைங்க. ஹீரோயினுக்கு தன்னோட அம்மா ஞாபகம் தான் வருது. அம்மா நீ மட்டும் கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்ற மாதிரியும் அவங்க நினைக்க, காலங்கள் கடந்து போகுது. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் இல்லாம ரொம்ப மனசுடைஞ்சு போய் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்துடலான்ற மாதிரி முடிவு பண்றாரு. அதே வேளையில ஹீரோயினை அவங்க அப்பா ஏதேதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி முடிவெடுக்க, அப்படி அவங்கள பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு IAS அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினும் காலங்கள் ஓடிடுச்சுல, அதனால இந்த பையன்கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லி அந்த IAS அதிகாரி கிட்டையும் பேச, உங்க அப்பா ரொம்ப நாளாவே எனக்கு தான் உங்களை திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க ஹைதராபாத் வந்த போது கூட உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏதோ பிரச்சனை, நீ தான் என் பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாரு, அதனாலதான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்குன்ற மாதிரியும் அவர் அங்க சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினுமே அந்த IAS அதிகாரியை தடுத்து நிப்பாட்ட, என்ன சொன்னீங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா உங்ககிட்ட வந்து எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைன்னு சொன்னாரா, அப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தோம், சண்டை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே வந்தது அப்படின்னு அங்கதான் நம்ம ஹீரோயின், இப்போ நம்ம கணவரை பிரிஞ்சு வந்தது, நம்மளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தினது எல்லாமே தன்னோட அப்பாவோட பிளான் தான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த IAS அதிகாரியையும் அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு. இப்போ ஹீரோயினுடைய அப்பாவும் வீட்டுக்கு வர, ஏன்பா எவ்வளவு கேவலமா நடிச்சிருக்கீங்க, நான் கூட இது வரைக்கும் தப்பெல்லாம் அவன் மேலதான்னு பார்த்தா நீங்க தான்ப்பா எல்லாமே பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கேவலமான ஒரு பர்சனா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பான்னு சொல்லி தான் அப்பாவையும் பயங்கரமா கத்த, உன் நல்லதுக்கு தாமா பண்ண, அவன மாதிரி ஒரு ஆள் கூட நீ வாழக்கூடாது, இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணன்ற மாதிரியும் அவரும் உண்மையை உடைக்க, எனக்கு தெரியாதாப்பா எது நல்லது எது கெட்டதுன்ட்டு, அதுக்கு நீ என் புருஷன் கிட்ட இருந்து என்ன பிரிப்பீங்களான்னு சொல்லி அவங்க கத்த, அப்பதான் அவங்க அப்பாவுமே உன் புருஷன் ஒரு உண்மையவே உன்கிட்ட மறைச்சிருக்கான் அது தெரியுமான்னு சொல்லி, எவ்வளவு நாள் உன்னால குழந்தை பெத்துக்க முடியாம இருந்ததுக்கு காரணமே உன் புருஷன் தான், அவனுக்கு ஆண்மையில குறைபாடு இருக்குன்ற மாதிரி உண்மையும் போட்டு உடைக்கிறாரு. இதுல கேட்டு ஹீரோயின் நொந்து போறாங்க. எவ்வளவு நாள் நம்ம புருஷனே இந்த உண்மையை நம்ம கிட்ட மறைச்சிட்டாரேன்னு சொல்லி அங்க கதறி அழுக, இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம
நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோ வராரு. அவங்க அப்பா கிட்டயும் உங்க பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. நீ எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்த, இங்க இருந்து வெளியே போடான்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் கத்த. ஹீரோயினுடைய ரூமுக்கு ஹீரோ வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினை காணுங்க. என்னடா வீட்ல இருந்து என் பொண்ணை காணும், என்ன பண்ணனு அப்பையும் ஹீரோவோட சட்டையை பிடிக்க, யோ உன் வீட்டுல தான் உன் பொண்ணு இருந்தா, நான் தான் கேட்கணும் உன் பொண்ணு எங்க போனான்னு கேட்க. இப்ப ஹீரோயினுக்கு போன் பண்ணி பார்த்தா அவங்க போனும் வீட்டுல தாங்க இருக்கு. பயங்கரமா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மழையில ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ கிளம்ப, இப்போ ஹீரோயினோட அப்பாவையும் அவரோட கார்ல ஏத்திக்கிட்டு அங்க ரோடா ஹீரோயினை தேடி அலையிறாரு. ஒரு பொண்ணு ஹீரோயின் மாதிரியே நடந்து போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணையும் பார்த்துட்டு கல்யாணின்னு பின்னாடி ஓடுனா அது வேற ஏதோ ஒரு பொண்ணுங்க. இதையெல்லாம் பார்த்து அங்கதான் நம்ம பொண்ணை இந்த பையன் எவ்வளவு காதலிக்கிறான்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோவை பத்தி புரியுதுங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோ வராரு. அங்கேயுமே ஒரு சின்ன பொண்ணை ஒரு அம்மா தூக்கிட்டு வந்து, என்ன ஞாபகம் இருக்கா, நான் பிரெக்னெண்டா இருக்கும் போதும் நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க, அதனாலதான் இந்த பொண்ணே பிறந்துச்சுன்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் நன்றி சொல்ல, அதையும் ஹீரோயினோட அப்பா பார்த்து இந்த பையன் இன்னும் நல்லவன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனா அங்கதாங்க அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் பார்க்க, இந்த 2 ஆண்கள்னால என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. எங்க அப்பா என்னன்னா அவரு நினைச்சதான் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு ஆளு. ஆனா என் புருஷன் நான் எங்க எதனா சொன்னா தப்பா நினைச்சிருவோன்னு சொல்லி அவருக்குள்ளேயே மனசுல நிறைய விஷயத்த பூட்டிக்கிற ஆளு அப்படின்னு அவங்க 2 பேர்கிட்டயும் கதறி அழுக, நம்ம ஹீரோவும் பண்ணதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஹீரோயினும் எங்க அப்பா தான் இப்படி எல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாரு, அதுக்காக என்னையும் எங்க அப்பாவையும் மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை என்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போதோ அந்த பிரச்சனை தான் முதல்ல சரி பண்ணணும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நீங்க என்ன வெறுத்துடுவீங்களா என்ன? கணவர் மனைவினா எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிக்கிட்டு வாழ்றது தாங்க, எதுவும் மறைக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப அவங்க கணவரை கட்டி அணைச்சிக்க இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்த்து என்னோட அப்பாவுக்கும் சந்தோஷம் வருது. இப்படி ஒரு கப்புள்ஸையா பிரிக்க பார்த்துட்டோன்னு சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்டு அங்க ஒன்னா சேர்ற மாதிரி, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறுற மாதிரி, அப்படி ஒரு வருஷத்துல இவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பறக்கிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான எட்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. இப்போ இந்த படம் OTTல அவைலபிளா இருக்கு, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.